ப்ளீஸ் கம். விக்ரம் இங்கதான் இருக்கிறதா சொன்னாரு. உள்ள வாங்க. இங்கதான். என்ன இது, இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. விக்ரம் 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 தூங்க விட பல்லவி. ஐயோ, என்ன நீங்க என்னது தூங்க விடணுமா? எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. என்ன பல்லவி, என்னால எழுந்திருக்கவே முடியல. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். இது என்ன உங்களுக்கு தூங்குற நேரமா? ராத்திரி தூங்கிக்கலாம். விக்ரம் கெட் அப். என்ன தூங்க விடு. குடிக்க கூடாதுன்னு நான் தான் சொன்னேன்ல, ஏன் குடிச்சிங்க? பாங்கும் இருந்தது, மூடும் இருந்தது, குடிச்சிட்டேன். அப்படியா? ஐயோ, குடிச்சிட்டீங்களா? ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க நீங்க. ஆனா இப்ப தூங்க கூடாது. எழுந்துருங்க விக்ரம். என்னால எந்திரிக்க முடியாது, போ. ஐயோ எழுந்துருங்க. அங்க பாருங்க, பிராச்சியோட அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஐயோ எழுந்துருங்க. அவனை தொந்தரவு பண்ணாத. அவன் என் உயிர். பாவம், என் செல்லக்குட்டி தூங்கிக்கிட்டு இருக்கான். போதையில என்ன பேசுறதுன்னு சமாளிக்க தான் முடியல. அதுக்கப்புறம் எதுக்கு குடிக்கணும்? ஒன்ன கூட தான் சமாளிக்க முடியல. ஆனாலும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு தானே இருக்கேன். சரி விடுங்க, பரவாயில்ல. ஹோலி பண்டிகைதுமா தூங்க விடுங்க. வேற சாய்ஸும் என்கிட்ட இல்ல. இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கிறேன். இப்ப வாங்க. சரிங்க. ஆள பாரு. இது பிரக்யா. என்ன கர்மத்தை குடிச்சு தொலைச்ச? எனக்கு அவ குரலை கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? அது சரி, ரன்பீர் எங்க? எனக்கு எப்படி தெரியும்? அட, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஏன்னா அவனை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. ஆனா எங்களுக்கு பேச வேண்டியது இருக்கே. அதுவும் ரன்பீரை பத்தி நாங்க இப்ப எதுக்கு கேக்குறோம்? வாய் மூடு சஹானா. எப்ப பார்த்தாலும் ரன்பீர் ரன்பீர் ரன்பீர்னுகிட்டு. ஏன்னா ரன்பீரை தவிர நம்ம வாழ்க்கையில பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்ல பாரு. எப்ப பார்த்தாலும் ரன்பீர் இப்படி ரன்பீர் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அவனை பத்தி பேசி பேசி என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வெறும் என் பாஸோட பையன். அது தவிர வேற எதுவும் இல்ல. எப்ப பார்த்தாலும் ரன்பீர் ரன்பீர். அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அம்மாவும் மெசேஜ் பண்ணிருக்காங்க எனக்கு. என்ன மெசேஜ் தெரியுமா? நான் வீட்டுக்கு போறேன், உன்னையும் கூட்டிட்டு போலன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ ரன்பீருக்கு ஹெல்ப் பண்ணல, நீ இங்கே இருன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரன்பீருக்கு ஹெல்ப் பண்றதை தவிர நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியது வேற எதுவும் இல்ல பாரு. அது சரி, திடீர்னு உனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆனா நீ எப்படி இவ்ளோ ஆன்டி ரன்பீரா மாறின? ஆக்சுவலி என்ன நடந்தது? எதுக்காக இப்படி கோவப்படுற? ஆனா உனக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் இதுவா? எந்த வேலைக்காக வந்தியோ அந்த வேலை இன்னும் முடியலன்றது. அந்த வீடியோவை எடுத்துட்டியா? வீடியோல எடுத்தாச்சு, என்கிட்ட தான் இருக்கு. அப்போ வீடியோ தான் கிடைச்சிருச்சு, வேற என்ன பிரச்சனை? ரன்பீர் ஏதாவது சொன்னானா? எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல உன்னை தவிர. நீ மற்றவங்களை விட தனியாகவும் அழகாகவும் தெரியுற பிரச்சி. அப்புறம் எப்படி எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிக்கும்? நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்க, என் மனசுக்கு நெருக்கமா இருக்க. ஐ லவ் யூ பிராச்சி. டு யூ லவ் மீ பிராச்சி? பதில் சொல்லு. டு யூ லவ் மீ? ரன்பீர் என்கிட்ட என்ன சொன்னான்ற விஷயம் இவங்க கிட்ட சொன்ன உடனே அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் உன்னோட பதில் என்னன்னு அம்மா என்ன கேள்வி கேட்பாங்க. அம்மாக்கு என்ன பதில் சொல்றது? இல்ல, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ல நான் மாட்டிக்க விரும்பல. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? ஆமா, நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? ஏன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இந்த குழப்பத்துல இருந்து நான் வெளியில வரணும். அந்த மாயா புராணத்தை இன்னியோட முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். ஏன்னா எனக்கும் வீடு இருக்கு, ஃபேமிலி இருக்கு, லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. இந்த வீடியோவை ரன்பீர் ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டு நம்ம முதல்ல கிளம்பலாம். வீட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி ரன்பீர் கிட்ட இந்த வீடியோவை காமிக்கணும். நீ என்ன இப்படியே கிளம்பிடுவியா? அவன் எந்திரிச்சா தானே. அவன் பாங் தானே குடிச்சிருக்கான். அவன் பாங் குடிச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அட, போதை ஏறி இருக்கும், அதனால படுத்திருப்பான். சீக்கிரமே தெளிஞ்சிடும். அவனுக்காக தானே நீ இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்க. அப்ப நீ அவனுக்கு அதை காட்டிட்டு தானே போகணும். இந்த ஆதாரம் கிடைச்சது அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். இல்ல, நான் இப்பவே போய் ஆகணும். எனக்கு என்னமோ ரன்பீர் இவகிட்ட ஏதோ சொல்லிருக்கான் போல இருக்கு, அதான் இவ்வளவு கோவப்படுறா. சரி, இந்த வீடியோவை முதல்ல ரன்பீர் கிட்ட காட்ட சொல்றீங்கல்ல? ஓகே, அவனுக்காக இவ்வளவு பண்ணிருக்கோம், இதை பண்ண மாட்டோமா? அவனை முதல்ல போய் எழுப்பி இந்த வீடியோ காமிச்சிட்டு அடுத்த வேலை பாக்குறேன். நான் ரூமுக்கு போறேன், வேணும்னா வாங்க.
பதில் சொல்லிட்டு போ. சொல்லாம போயிடாத. ரன்பீர். அட ரன்பீர் ரன்பீர்னு இங்க நின்னு என்ன கூப்பிட்டுட்டு இருக்க? ஆ? போய் அவனை எழுப்பு, பார்த்து எழுப்பு. அப்புறம் மாயாவும் முழிச்சுக்க போறா. அப்புறம் கொஞ்சம் பாசமா எழுப்பு. அது எப்படின்னா, நீங்களே எழுப்பி விட்டுருங்களே. போங்க. நான் யாரையும் பாசமெல்லாம் எழுப்புறது கிடையாது. தண்ணி தெளிச்சு தான் எழுப்புவேன். அப்படின்னா சரி, தண்ணியை ஊத்தி எழுப்பி விடுங்க. நமக்கு என்ன, தெரிஞ்சா போதும். தண்ணி ஊத்துனா ஷாக் அடிக்கும். தண்ணி தானே சொன்னேன். கரண்ட் கம்பிய தண்ணியில நினைச்சு அவனை எழுப்ப போறேன்னு நான் சொன்னேன். இல்ல பதறிட்டானா? திடீர்னு தண்ணி மேல விழுந்தவனே பலவீனமாயிட்டானா? இல்ல, இவன் மனசளவுல ரொம்ப நல்லவன். நல்லவனா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதும் வேற வேற விஷயங்கள். எப்படி வேற வேற விஷயங்களாகும்? ஆ? அது ரெண்டும் வேற வேறன்றது எப்படி? அது எனக்கு சொல்லு. எனக்கு இப்பவே நல்லது, நான் தெரிஞ்சாகணும். கண்டிப்பா என்னன்னு சொல்றேன், சொல்லு. பொறுமையா இருங்க. சொல்லு. நீங்க என் கூட சண்டை போட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்கன்னா பிராச்சி, நீ அவனை மட்டும் எழுப்பு. ரன்பீர், ரன்பீர் எழுந்துரு. ரன்பீர், நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? நான் இவ்வளவு நேரமா குரல் கொடுத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் இந்நேரம் முழிச்சிருந்த, நடக்கிற கதையை வேற. எழுந்துரு, எழுந்துரு ரன்பீர். I love you, Prachi. பதில் சொல்லு. Do you love me? நான் ரன்பீர்க்காக தான் ஃபுட்பால் கொண்டு வந்திருக்கேன். ரன்பீர் இதை வச்சு விளையாடுவானா? இல்ல, இத சாப்பிடுவான். உங்க எல்லாரையும் வச்சுட்டு
இவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். பிராச்சி உனக்கு எழுப்ப தெரியல, இரு நான் வராங்க, நான் எழுப்புறேன். ரன்பீர், ரன்பீர், ரன்பீர் எழுந்திருங்க பாரு, உனக்காக ஃபுட்பால் கொண்டு வந்திருக்கேன். ரன்பீர், திருட மாதிரி நான் ஒளிய வேண்டியதா போயிடுச்சு. கனவுல கூட நினைச்சு பார்க்கல சொந்த வீட்லயே இந்த ஜோக்கர்ஸ்க்காக ஒளிய வேண்டியது இருக்கும்னு. ஐ லவ் யூ பிராச்சி. நோ, திஸ் கேன் நாட் பி ஹேப்பனிங். அண்ட் தேங்க் காட் அங்க ரியா இல்ல. ரியா மட்டும் இதை பார்த்திருந்தா அவ என்ன பண்ணிருப்பா? எல்லாமே அகைன்ஸ்டாவே போயிட்டு இருக்காத்த. நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அத அந்த பிராச்சி பண்ணிட்டு இருக்கா. நான் தான் தப்பா இருக்கேன், நான் தான் ரொம்ப தப்பா இருக்கேன். I am a bad girl. I am a bad girl. உன்னோட காதல் உனக்கு கிடைக்கும். I promise you that. ரன்பீர் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற நியூஸையே அவளால தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது ரன்பீர் பிராச்சியை லவ் பண்றதை தெரிஞ்சா என்ன ஆவா? இப்ப பிராச்சி கிட்ட மாயாவோட ரெக்கார்டிங் வேற இருக்கு. இந்த ரெக்கார்டிங் மூலமா ரன்பீர் இன்னசென்ட்னு ப்ரூஃப் ஆயிடும். மாயாவோட விஷயத்துல இருந்து வெளியில வந்துருவான். கோலியோட ஃபேமிலி பிராச்சியை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ரன்பீருக்கு பிராச்சியவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா ரன்பீர் லவ் பண்றானே. இது எல்லாத்தையும் ரியா எப்படி பொறுத்துக்குவா? அவ நோ, ஐ வில் நாட் லெட் திஸ் ஹேப்பன் அண்ட் ஐ வில் நாட் லெட் ரியா லூஸ். அதனால நான் இந்த மாயாவை தான் இப்ப யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ரன்பீரை பிராச்சி கிட்ட இருந்து பிரிச்சு வச்சே ஆகணும். ரன்பீரையும் ரியாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. நீயே எழுப்பு. அட நானும் தானே ட்ரை பண்ண, அவன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான். சரி வா நம்ம கிளம்பலாம். எங்க போயிட்டு வரீங்க நீங்க? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு. நான் இங்க போறேன் அங்க போறேன்னு. ஆண்டி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களை. நீங்க எப்ப பாரு சண்டை போடுறதுல இருக்கீங்க. ஐ திங்க் நம்ம கிளம்புறது நல்லது. வாங்க. சஹானா, நீ இங்க இருக்கணும்னா இரு, என்னால இருக்க முடியாது. நானுமே நாளுமே கரிந்திடும் இரவானே. பதில் சொல்லிட்டு போ பிராச்சி. கோபம் கொண்டு நீங்காதே. ஐ லவ் யூ பிராச்சி. தாங்காதே. பதில் சொல்லு பிராச்சி. டு யூ லவ் மீ?
பதில் சொல்லு பிராச்சி. ஆமா, இவன் என்ன பதில் கேக்குறான்? ஆமா, என்ன கேள்வி கேட்டான் இவன்? நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, எந்த நிலைமையில இருக்கான்? அவன் போதையில படுத்துக்கிட்டு இருக்கான். இதோ பார், எனக்கு தெரியுதா அவன் யார்கிட்ட கேக்குறான்னு. அவன் ஒரு பொண்ணு கிட்ட தான் கேக்குறான். இருக்கலாம், ஆனா எந்த பொண்ணு கிட்ட கேக்குறான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் இல்லையே அது. இல்ல அவன் உன்னதான் கேட்டிருக்கான். சஹானா, நீயும் பாங் குடிச்சிருக்கியே என்ன? சரி வா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அப்புறம் அந்த ரெக்கார்டிங்க நம்ம ரன்பீர் ஃபேமிலி கொடுத்துட்டு போயிடுவோம். வா. இல்ல, நான் அந்த ரெக்கார்டிங் யார் கைக்கும் கிடைக்காம பாத்துக்க போறேன். அப்புறம் என்னோட ரியா அவ வாழ்க்கையவே தொலைச்சிருவா. ரன்பீர் வாழ்க்கையை விட்டு தொலைய வேண்டியது அந்த பிராச்சி தான். முதல்ல அவனோட ரெக்கார்டிங்க இப்ப அவ தொலைக்க போறான். ஏய் நில்லு. ஆமா, இவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடக்குது? கண்டுபிடி. கண்டுபிடிங்க என்ன நடக்குதுன்னு. என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் என்ன மந்திரக்காரியா? ஏன் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா இங்க என்ன நடக்குதுன்னு? நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் கேட்டு நட, புரிஞ்சுதா? ஓகே. இந்த பிராச்சி மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு சந்தோஷமா தான் இருக்கும் பல்லு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மம்மி. பிராச்சி மாதிரி பொண்ணுங்க நம்ம கூட இருக்கிறது அது நமக்கு கிடைச்ச பிளெஸிங் மாதிரி. நீங்களே பாருங்களேன், நம்ம ப்ராப்ளம்ஸை தன்னோட ப்ராப்ளமா நினைச்சு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. மம்மி இங்க வாங்களே, உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கலாம். போலாம். இந்த ரெக்கார்டிங் யாருக்கு கொடுக்கறது? பல்லவி ஆண்டி கொடுத்துருவோம். அப்புறம் நான் எந்த விஷயத்துலயும் தலையிட மாட்டேன். இங்க இருக்கவும் தேவையில்லை, எதுவும் நடக்காது. வீடியோ கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சது. உனக்கு ஒண்ணும் ஆகலை? எந்திரி எந்திரி. அடி எதுவும் படல? சொல்லு. என்னது இது? என் போன் எங்கேயோ விழுந்துருச்சு. இங்கதான் எங்காவது விழுந்திருக்கணும். என் கால் வழுக்குச்சு இல்ல. சஹானா பாரு. இதோ எங்க இருக்கு. கிடைச்சிருச்சு. தேங்க் காட், ஒன்னும் ஆகல. வீடியோ இதுல தான் இருக்கு. சரி வா போலாம். பாவம் இந்த ரன்பீர், பாவம் இந்த சதிகாரி வலையில எவ்வளவு மோசமா அவன் மாட்டிக்கிட்டான். வேற யாராவது இருந்தா இந்த இடத்துலயே தொடப்ப கட்டையால அடிச்சு இவள துரத்தியே இருப்ப. ஆனா இவ இருக்காளே, இவ ஒரு பயங்கரமான கேடி. இவளுக்கு அவங்க அம்மா அப்பா பேரு வச்சிருக்கிறத பாரு, மாயா. மாயா. இவளுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும் தெரியுமா? இல்ல இல்ல இவளுக்கு எந்த பேருமே வச்சிருக்க கூடாது. பதிலுக்கு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ரெடி பண்ணி அவன் நெத்திலேயே குத்தி விட்டு இருக்கணும். அப்பதான் ஜனங்க இவ்வளவு தூரத்துல இருந்தே அடையாளம் கண்டுகிட்டு பக்கத்துல வராம தள்ளியே நிப்பாங்க. ஏய் ஏ மாயா, ஏன் இவன் வாழ்க்கையை விட்டு நீ போகவே மாட்டேங்கிற? போ மாயா, நாளைக்கு வந்துரு. இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு வேண்டாம், அடுத்த ஜென்மத்துல வா. அடியாத்தடி அம்மா மாயா, நீ நல்லா இருப்ப. தயவு செஞ்சு இவனை விட்டுறிமா, எங்களையும் விட்டுடு மாயா. நல்ல வேலை எழுந்திருக்கல. ரன்பீர்,
ஏய் ரன்பீர், ரன்பீர், ஏய் ரன்பீர், கண்ணா எழுந்துருப்பா, எழுந்துரு. நீ நல்லா இருக்கல்ல? நல்ல கண்ணை தரப்பா. பிராச்சி எங்க? அட நீ டென்ஷன் ஆகாத. மாயா சொன்னது எல்லாத்தையும் பிராச்சி தன்னோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டா.